வெளியே போ. என்ன ஆட்டம் போடுறான் பாடுறா, பெரிய பாச்சா இவரு. வெளியில போ, உள்ள போ. ஒண்ணு ஆமா, நீ அடிச்சா ரத்தம் தெரிக்குமா? எங்க அடிச்சு பாரு. ஒண்ணு அண்ணா, தயவு செய்து கொஞ்சம் என்ன மன்னிச்சு விட்டுருங்கண்ணா. உங்க ஒத்த ஆம்சுதாண்ணா என்னோட மொத்த உடம்பே. புரிஞ்சுக்குங்கண்ணா. அந்த பொண்ணு முன்னால கொஞ்சம் பில்டப் பண்ணிட்டேன். அப்போ அவள பேசிட்டு இப்ப கொஞ்சம் பில்டப் பண்ணுங்கிற. அண்ணா, அந்த பொண்ணு முன்னாடி கொஞ்சம் பிலிம் காட்டிட்டேன். கொஞ்சம் அதுக்கு போய் என்ன கரலை கட்டையை தூக்குவேன். வாங்க அப்படியே போய் ஒரு டீ சாப்பிட்டு வந்து அப்புறம் நம்ம பேசலாம். பேசி பேசி தயாராயிருச்சு. அடுத்தவன் பொண்டாட்டி உனக்கு பிகராடா? உங்களை எல்லாம் அனுப்பிச்சது அந்த அர்ஜுனா. போய் அர்ஜுனிட சொல்லுங்க, இந்த உலகத்துல என்னோட லவ்வை எவனாலும் பிரிக்க முடியாது. ஓ, உங்க காதல தான் பிரிக்க முடியாது, உன் கையால பிரிக்கலாம்ல. பிரிச்சு மேங்கடா. வெயிட் 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 வெயிட். அடி, என்னைய எங்க வேணாலும் அடி. ஆனா பேஸ்ல மட்டும் டச் பண்ணவே கூடாது. ஏன்டா? பர்சனாலிட்டி டேமேஜ் ஆயிடும். டேய், எங்கடா பர்சனாலிட்டி? ரொம்ப பேசுவ. செத்துற போறான்டா. ஏய், இங்க இன்னொரு வாட்டி அடுத்தவன் பொண்டாட்டி பின்னாடி சுத்துறத பார்த்தேன், கழுத்த முதுகு பக்கம் திருப்பிடுவேன். ஏய், வாங்கடா. ஓகே தல, வாங்கடா. அர்ஜுன் சார், ஐயோ, நான் நினைச்சேன். ஏன் இப்படி பண்ணீங்க? அவங்க நீங்க அனுப்புன ஆளுங்களா? அதெல்லாம் இல்லையே, நான் சும்மா உன்னை தேடி வந்தேன். அவனை அடிச்சிட்டு இருந்தாங்க, ஜாலியா இருந்தது, அதான் அப்படியே பாத்துட்டு இருந்தேன். அஜித் குமார், அஜு, 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 என்னாச்சு அஜு? யார் இப்படி பண்ணது? பாவி, எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறாளே. வாசு, என்ன மன்னிச்சிரு வாசு. உன்னை நான் தனியா விட்டுட்டு போறேன். இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க கை கால்ல அடிபட்டிருக்கு, எலும்பு கொஞ்சம் முறிஞ்சிருக்கும், அவ்வளவுதானே? நீங்க வாங்க, நம்ம ஹாஸ்பிடலுக்கு போய் கட்டு போட்டுக்கலாம். ஐயா, என்ன இப்படி சொல்றா? மயங்கிடுவோம். அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், என்ன அங்கே நின்னு பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க. ஐயோ அர்ஜுன் சார், வாங்க சீக்கிரம். இதோ வந்துட்டேன். அஜு, 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 தூக்குங்க. நீயே தூக்கலாமே அவனை. அர்ஜுன் சார், தூக்குங்க சார். சரி. டேய் வாடா. ஓகே. கைய பிடிச்சு தூக்குங்க சார். தூக்கணுமா? இந்த பாடி எடுக்க தான் செய்யணும். டேய் வாடா. கரெக்ட்டா தூக்குங்க அர்ஜுன் சார். தூக்குறத பாரு. நான் வேணா. ஏய், விடு, நானே பாத்துக்கறேன். வா போலாம். ஐயோ சார், வசு, அதான் கொண்டு வந்து அட்மிட் பண்ணியாச்சுல, அப்புறம் ஏன் நம்ம இங்கே இருக்கணும்? இங்க பாரு, டாக்டர்ஸ் பாத்துப்பாங்க. வா போலாம். ஐயோ சார், அவர் எனக்காக தான் ரவுடிங்க கிட்ட சண்டை போட்டு அடிபட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் கிளம்பி வந்தா நல்லா இருக்காது. ஏன் சிரிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல. பரவாயில்ல, சொல்லுங்க. அது உன் ஜாதகம் பயங்கர பவர்ஃபுல். ஃபர்ஸ்ட் என்ன லவ் பண்ணிட்டு என் கூட சுத்திட்டு இருந்தா, அப்போ நான் இப்படி ஆயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்துட்டேன். இப்போ அவனை லவ் பண்ணிட்டு அவன் பின்னாடி சுத்துறியா, அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டான். இப்போ நீ அவனை விட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோயா, அவன் தானாவே சரியா போயிடுவான். வசு, என்ன கிண்டலா? இந்த சம்பவத்துக்கு யார் காரணம்னு நான் கண்டுபிடிக்கிறேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அடிச்சது யாரு, அடிக்க ஆள் அமைச்சது யாருன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன். வசு வசு வசு, நான் சும்மா பண்ணுக்காக சொன்னேன். நீ பாட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் அலைய விட்டுறாத. யாரு? அவன 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 டாக்டர் டாக்டர் டாக்டர், அவர் எப்படி இருக்காரு டாக்டர்? ரொம்ப மோசம் இல்லம்மா,
கை கால் தான் நல்லா அடிபட்டு இருக்கு. அடிச்சவங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத ரவுடியா இருந்திருக்காங்க. உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லாம உள்காயம் வர்ற மாதிரி அடிச்சிருக்காங்க. அதனால உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லம்மா. ஆனா அது மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கு. டாக்டர் என்ன சொல்றீங்க? இப்ப நாங்க அவரை பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாம். ஆனா டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஆ. எலும்பு எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு ஒட்டி வச்சிருக்கோம். அவர் கை காலை தொட்டீங்கன்னா சும்மா அப்படியே எலும்பெல்லாம் பொடி பொடியா கொட்டிடும். யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துட்டு வாங்க. தேங்க்யூ டாக்டர். ஓகே டாக்டர். ஏய் ஐயோ அஜு 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 கண்ணை திறந்து பாருங்க. நான் உங்க வசு வந்திருக்கேன் அஜு. கண்ணை திறந்து பாருங்க. நான் உங்க வசு வந்திருக்கேன் அஜு. அஜு அஜு அஜித் அஜித் என்ன பாருங்க. என்ன தெரியுதா? வாசு வாசு ஐயோ தாங்க முடியல. வாசு வாசு, எனக்கு கை கால்ல மட்டும்தான் அடிபட்டுச்சு. ஏதோ தலையில அடிபட்டு மூளை கொலங்கின மாதிரி. என்ன தெரியுதா தெரியுதான்னு கேக்குறியா நீ? இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்குதா வாசு? அஜு நீங்க ரொம்ப பாவம் அஜு. என்னால தானே உங்களுக்கு இப்படி ஆச்சு. அது என்னமோ வாஸ்தவம் தான். அஜு வாசு, அந்த ரவுடிங்க வரப்போ நீங்க வெளிய போ அப்படின்னு மிரட்டினீங்கல்ல, அத பார்த்து நான் பயந்து ஓடி போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? எப்படி உங்களுக்கு இப்படி எல்லாம் ஆச்சு? அதை ஏன் கேக்குற வாசு? நான் எவ்வளவோ சொல்லியும் அவங்க கேக்குற மாதிரியே இல்ல. அதனால அவனுங்களோட பாசையில புரியுற மாதிரி சொன்னேன். ஓடி போயிட்டானுங்க. ஓ, உங்களுக்கு 4-5 பாஷை தெரியுமா? ஐயோ வாசு, எனக்கு ஏற்கனவே அடிபட்டு உடம்பெல்லாம் புண்ணா போயிருக்கு. இந்த சமயத்துல இந்த மாதிரி எல்லாம் நீ கேட்கலாமா? ரவுடிகளோட பாஷைனா அடித்தடி பாஷைன்னு அர்த்தம். நான் அடிச்ச அடியில அவனுக்கெல்லாம் தலை தெரிச்சு ஓடி போயிட்டானுங்க வாசு. பாத்தீங்களா அர்ஜுன் சார்? அர்ஜுன் எனக்காக சண்டையெல்லாம் போட்டு இப்படி அடி வாங்கி பெட்ல கிடக்குறாரு. அடிச்சு இவருக்கு எப்படின்னா, அடி வாங்கினவங்க எல்லாம் எந்த ஹாஸ்பிடல்ல இருக்காங்களோ இன்னும் அவங்க உயிரோட இருப்பாங்களானே தெரியல. ஏய் பைத்தியம், பைத்தியமா இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்கிறியா? அந்த கன்றாவிய நான் நேர்லயே பார்த்தேன். அப்படியே கொத்து பரோட்டா மாதிரி கொத்தி போட்டு வச்சிருக்கானுங்க. அவனுங்க எங்கெல்லாம் மிதிச்சானுங்க தெரியுமா? நான் பார்த்தேன். இவன் உங்ககிட்ட ஃபுல்லா கதை விட்டு இருக்க. ஏதோ பாகுபலி நினைப்பு இருக்கு. அப்படியே போட்டு மிதிச்சிட்டாரு. அப்படியே நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சார். யாரா இருந்தாலும் ஒரு 4 அடி நான் அடிச்சுன்னா அவனுக்கு ஒரு 2 அடி அடிக்கத்தான் சார் செய்வாங்க. டேய் டேய் உன்னை அப்படியே போட்டு கொன்னுடுவேன். அர்ஜுன் சார் இது பாருங்க. பொய். அவருக்கு பொய்யெல்லாம் பேச வராது. அப்படியே அவர் அடி வாங்கி இருந்தாலும் யாருக்காக வாங்கினாரு? எனக்காக தானே. வாசு, என்ன நீ புரிஞ்சுக்கிட்டியே, அது போதும் வாசு, அது போதும். உனக்காக நான் உயிரையே கொடுப்பேன் வாசு. அச்சோ, உங்களை நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இப்பதான் உங்க மேல இருக்கிற காதல் இன்னும் அதிகமாயிடுச்சு. வாசு, அச்சோ வாசு, அச்சோ. ஐயோ ராமா, ஏய் நிறுத்துங்க. ஏதோ பெரிய தேவதாஸ் பார்வதி அவர் அப்படியே மரணப்படுகையில இருக்காரு. நம்ம கையை பிடிச்சு கொஞ்சிறாங்க. அஜு நீங்க இதெல்லாம் கண்டுக்காதீங்க. இவரு பொறாமையில பேசுறாரு. அர்ஜுன் சார், உங்க நிலைமை எனக்கு புரியுது சார். என்னதான் இருந்தாலும் நீங்க வாசு கழுத்துல தாலி கட்டுன புருஷன் அல்லவா? உங்களுக்கு கொஞ்சம் பொறாமை இருக்கத்தான் செய்யும். உங்களுக்கு பாக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காக வேணா நீங்க கண்ணை மூடிக்கிங்க அர்ஜுன் சார். முடியலையா? ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் கதவு கட்ட வெயிட் பண்ணுங்க. டேய் ரொம்ப ஓவரா லொல்லு பண்ற நீ. உன்னை அப்படியே நசுக்கிடுவேன். அர்ஜுன் சார் நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? மேடம் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஓகே சிஸ்டர். அஜு நான் வெளியே போறேன்.
நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. எதுவா இருந்தாலும் நீங்க நர்ஸ் கிட்ட சொல்லுங்க. அவங்க எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுவாங்க. நான் உடனே ஓடி வந்துடுறேன். சரி அர்ஜுன் சார். சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்குடா? என்னை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுக்கு சார். ரொம்ப முக்கியம். பா. அர்ஜுன் சார், ம். ஒரு பென் கொடுங்களேன். எதுக்கு? கொடுங்க. அதெல்லாம் இல்லப்பா. கொடுங்க. ஏய், வாசு பாத்து பாத்து பாத்து. அஜு, இது உங்க கையில இருக்கிற வரைக்கும் நானே உங்க கூட இருக்கிற மாதிரி. மேடம் டெய்லி கட்டை பிரிச்சுட்டு தான் மேடம் கட்டுவோம். நாளைக்கு இது குப்பை தொட்டிக்கு தான் போகும். அதெல்லாம் என்னால முடியாது. அப்போ சீழ் பிடிச்சு செப்டிக் ஆகி கையை எடுக்க வேண்டியதா இருக்கும். பரவாயில்லையா? வாசு அதனால என்ன அஜு? நான் தினமும் வந்து அந்த புது கட்லியே எழுதிட்டு போறேன். புதுமா ரொம்ப தேங்க்ஸ் வாசு. புள்ள எதுக்காச்சும் தேங்க்ஸ் அண்ணா. எனக்கு இதுக்கு மேல இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. வரியா இல்லையாடி நீ? ஓகே ஓகே வரேன். அஜு வாசு நான் வரேன். சீக்கிரம் நீங்க குணமாகி வாங்க. உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். ஓ, வாந்தி வருது அப்படியே. நர்ஸ், உங்களை நம்பிதான் நான் விட்டுட்டு போறேன். என்ன நம்பியா? நானே டியூட்டி முடிஞ்சதும் வீட்டுக்கு போயிடுவேன். ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா உங்களுக்கு தகவல் வரும். அசம்பாவமா வாசு. நான் வரேன் அஜு. ஏய், Take care. வா, வா. வாசு வாசு அஜு வாசு அஜு வாசு வாசு. வந்து போடி. அஜு. ஐயோ, அஜித் குமார். அவன் பேரு அஜித் குமாரா? அந்த பேர் என் மூளைக்குள்ள போய் எனக்கு கொடையுது. ஹேய் ஹேய் ஹேய், ஒரு நிமிஷம். ஏய் ஏய் ஏய். கூப்பிடுறேன், அவ பாட்டுக்கு போறா. இவள வசு, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க, என்ன பேசணும்? என்ன அர்ஜுன் சார், யோசனையெல்லாம் பலமா இருக்கு. நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் என்ன பண்ணேன்? ஏன் என் மேல எரிஞ்சு விழறீங்க? நீ எதுக்கு அவங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருக்க? எனக்கு அப்படியே எரிச்சலா இருக்கு. உங்களுக்கு ஏன் கடுப்பாகுது? நீங்க தான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி டிவோர்ஸே கொடுத்துட்டீங்களே. ஓ, இனி நான் என்ன பண்ணா உங்களுக்கு என்ன? எனக்கு என்னவா? சொல்லுங்க சொல்லுங்க. ஐயோ, நான் எமோஷனல் ஆயிட்டேன். என்ன எமோஷனல்? சரி, அதை விடு. அவளாம் ஒரு மூஞ்சி, அவங்கிட்ட போய் நீ இப்படி கொஞ்சம் இருப்பியா நீ? அர்ஜுன் சார், நான் எவனை கொஞ்சனா உங்களுக்கு என்ன? நான் உங்களை ஏதாச்சும் தொந்தரவு பண்ணனா நான் உங்க பக்கமே வரதில்ல. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன். அதோட விட்டுருங்களேன். தேவையில்லாம ஏன் என்ன திட்டுறீங்க? ஏய், எனக்கு அவன் முகத்தை பார்க்கவே பிடிக்கல. உங்களுக்கு ஏன் அவர் முகம் பிடிக்கணும்? நீங்களா அவர் கூட வாழ போறீங்க? நான் தானே வாழ போறேன். எனக்கு தான் அவனை பிடிக்கணும். எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால பழகுறேன். இதுல உங்களுக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா என்ன? ஏய் ஏய், உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? வசு சொன்னா புரிஞ்சுக்கோ. அவன் நல்லாவே இல்ல. இப்போ நீ ஏன் மேல உள்ள கோவத்துல அவனை பிடிக்கிற மாதிரி நடிக்கிற. ஆனா அவன் பக்கத்துல கூட வர முடியாது. அவன் ஒரு ரேஞ்சே இல்ல. நீ அவனை கல்யாணம் பண்ணா நாளைக்கு நீ தான் ஃபீல் பண்ணுவ வசு. சார், என்ன சார் ரேஞ்சு? பொல்லாத ரேஞ்சு. லவ்வுக்கு முன்னாடி எந்த ரேஞ்சும் நிக்கவே நிக்காது. காதல் தான் ஒரு மனுஷனை அழகாக்குது. அழகுதான் முக்கியம்னா இன்னைக்கு நிறைய பேரு சேர்ந்து வாழவே முடியாது. போதும் சார், போதும். எனக்கு உண்மையான லவ் மட்டும் போதும். காலம் பூரா சேர்ந்து வாழ்ந்துடலாம். ஓ, லவ் பத்தி எனக்கே பாடம் இருக்கிறியா? லவ்னா எனக்கு என்னன்னு தெரியாது பாரு. நான் அப்படி சொல்லல சார். நாம லவ் பண்றவங்கள விட நம்மள லவ் பண்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. போடிங்க. யாரு அவன் உன்னை லவ் பண்றானா? ஏய் ஏய், நீ கண்டிஷன் போடும்போது என்கிட்ட என்ன சொன்ன? என்ன மாதிரி லவ் பண்ணணும், இல்ல என்னை விட அதிகமா லவ் பண்ணணும் தானே சொன்ன. இப்ப சொல்லு, அவன் என்னதான் உன்னை லவ் பண்ணாலும்
என்ன விட அதிகமா லவ் பண்ற மாதிரி இருக்குமா? கரெக்ட் சார். உங்களை மாதிரி யாராலையும் என்ன லவ் பண்ண முடியாது. ஆனா அப்படியெல்லாம் உருகி உருகி லவ் பண்ண நீங்க தானே இப்போ என் கூட வாழவே பிடிக்கலன்னு கடைசியில டிவோர்ஸ் கொடுத்தீங்க. இன்னைக்கு அந்த காதலோட ஒரு துளி கூட உங்க மனசுல இல்லையே சார். அவ்வளவுதானே சார் உங்க காதல். என்னதான் பிரச்சனைனாலும் லவ் இல்லாம போயிட்டா அதுக்கப்புறம் வாழ்க்கையில என்ன சார் இருக்கு? ஸ்டாப் இட். அது வேற இது வேற. என்ன அது வேற இது வேற? ஒரு 6 வித்தியாசம் சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாப்போம். சரி நானே சொல்றேன். உங்க மனசுல ஒரு ஓரத்துல இன்னும் நம்ம காதல் இருக்கதா செய்யுது. அதுதான் உங்களை இப்படியெல்லாம் பேச வைக்குது. ஏய் ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ கற்பனை பண்ணிக்காத. வர வர நல்லா போய் பேச கத்துக்கிட்டீங்க அர்ஜுன் சார். போய் எல்லாம் ஒண்ணு இல்ல. அப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? இங்க பாருங்க, அந்த அஜித் குமார் என்ன ரொம்ப லவ் பண்றாரு. எனக்காக அடிபட்டு ஹாஸ்பிடல்ல இருக்காரு. இதை விட தான் எதிர்கால மனைவிக்காக ஒருத்தர் வேற என்னதான் பண்ண முடியும்? அஜித் குமார் அஜித் குமார் அஜித் குமார், அவன் பேரை மட்டும் சொல்லாத. அந்த பேரை கேட்டாலே அப்படியே இரிட்டேட்டிங்கா இருக்கு. நான் சொல்லுவேன் சார், எனக்கு பிடிச்சிருக்கு. தான் கட்டிக்க போறவர் மனசுல எப்படியாவது இடம் பிடிச்சிடணும்னு ஒரு பொண்ணு ஆசைப்படுவா. உங்க மனசுலதான் நான் இல்ல. அட்லீஸ்ட் அவரு மனசுலயாவது நான் இருந்துட்டு போறேனே. சரி இப்ப என்னதான் சொல்ல வர? இத்தனை நாளும் என் வாழ்க்கையில இருந்த ஒரே நம்பிக்கை நம்ம லவ் தான். உங்க மனசுல என் மேல ஒரு சின்ன லவ் இருக்கும்னு நான் நம்பினேன். எப்போ அது இல்லைன்னு தெரிஞ்சதோ அப்புறம் என்ன நடந்தா என்ன சார்? என் மனசுல உன் மேல லவ் இருக்கான்னு தெரியணும், அவ்வளவுதானே. இல்லன்னு யார் சொன்னது? உண்மையா லவ் பண்ணா அந்த காதல் சாகுற வரைக்கும் மனசுக்குள்ள ஏதாவது ஒரு ஓரத்துல இருக்கும் வசு. நானும் உன்ன அப்ப உண்மையாதான் லவ் பண்ணேன். அதனால அந்த காதலை என்னால மறக்கவே முடியாது வசு. இன்னும் என் மனசுக்குள்ள அந்த காதல் ஒரு ஓரத்துல இருக்கதான் செய்யுது. அதனாலதான் இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னாச்சு? ஏன் இப்படி பாக்குற? போதும் அர்ஜுன் சார், இந்த வார்த்தைய உங்க வாயாலேயே கேட்கறதுக்காக தான் இவ்வளவு போராட்டம். போதும் சார். இனிமே என்னோட வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிட்டாலும் நான் கவலைப்பட மாட்டேன். அப்போ அந்த அஜித் குமார வேணான்னு சொல்லிடுவல? அது ஏய் ஏய் சொல்லிடுறேன். அப்பா அப்பா, எனக்கு இப்பதான் பயங்கர ரிலீஃபா இருக்கு. இந்த சந்தோஷம் கூட நீ சந்தோஷமா இருக்கணும் தான் வசு, வேற எதுவுமே இல்ல. ஓகே, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் பண்றேன். சொன்னா செய்வீங்களா? இங்க பாரு, உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும்ல. இப்ப வந்து டைவர்ஸ வாபஸ் வாங்கணும்னு சொன்னீங்கன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது வசு. அதை தவிர வேற என்ன வேணாலும் கேளு, நான் பண்றேன். இல்ல சார், நிச்சயமா நான் அதை கேட்க மாட்டேன். அத நீங்க பண்ணா உங்களுக்கும் மேடத்துக்கும் இடையில வருத்தம் தான் வரும். வெரி குட். நீங்க 2 பேரும் சண்டை போட்டுப்பீங்க. அதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். நைஸ், ஸ்வீட் ஆஃப் யூ. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அதை செய்யறதுக்கு நான் எப்பவும் ரெடியா இருக்கேன். உங்க லவ் ஒரு நாள் முழுக்க உங்க லவ் எனக்கு கிடைக்குமா? சீரியஸா புரியல வசு. நாம லவ் பண்ணும்போது எப்படி லவ் பண்ணுமோ அப்படி ஒரு லவ். அதுவும் ஒரே ஒரு நாள் தான். உங்களுக்கு அதுல இஷ்டம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனக்காக கொஞ்சம் நடிங்களேன், அது போதும். வசு, நான் எதுக்கு நடிக்கணும் வசு? அதுக்கு அவசியமே இல்லையே. ஆனா இந்த கண்டிஷனை கொஞ்சம் என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது வசு. ஏன் சார் அப்படி? சரி, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேணாம், விடுங்க.